7/2024 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னா, பேனல் டு ஸ்டடி ஹெல்த் ரைசஸ் டியூ டு கிளைமேட் சேஞ்ச் இன் டிஎன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 23 மெம்பர் கமிட்டி அப்படின்றது அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, டு ப்ரமோட் காம்ப்ரிஹென்சிவ் ரெஸ்பான்ஸ் டு பப்ளிக் ஹெல்த் சேலஞ்சஸ் போஸ்டு பை கிளைமேட் சேஞ்ச். அதாவது கிளைமேட் சேஞ்சினால பப்ளிக் ஹெல்த் பாதிக்கப்படுது, அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு அப்ரோச் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னாக்கா ஒன் ஹெல்த் அப்ரோச்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒரு ஹியூமன்ஸுக்கோட ஹெல்த்தை மட்டுமே கன்சிடர் பண்ணி இந்த அப்ரோச் பண்ணாமல், ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த ஒரு அப்ரோச் ஹியூமனுக்காக இருக்கட்டும், அனிமல்ஸுக்காக இருக்கட்டும், ட்ரீஸுக்காக இருக்கட்டும், ஹோல் அட்மாஸ்பியருக்கும் பாதிப்பு அடையாமல் ஒரு அப்ரோச்சை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஹெல்த் அப்ரோச்னு சொல்கிறாங்க. அடுத்தது, எராட்டிக் ஸ்னோ ஃபால் பிளர்ஸ் வின்டர் early summer in fragile ஹிமாச்சல் பிரதேஷ் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்னோஃபால் அன்ஈவனாக நடக்குது ஹிமாச்சல் பிரதேஷில். ஸோ அதனால் சட்லஜாக இருக்கட்டும், ராவியாக இருக்கட்டும், செனாபாக இருக்கட்டும், பீஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ரிவரில் 12.72% ஆஃப் வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னாக்கா, இந்த பர்சன்டேஜில் இங்கே உள்ள ஸ்னோ அப்படின்றது கம்மியாக இருக்குது 2023-24. பொதுவாக வின்டர் சீசன்னு பார்த்துட்டோம்னா, அங்கே நார்த் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிசம்பர்லேருந்து பிப்ரவரி 2023-24 தான் சொல்கிறாங்க. ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அப்படின்றது நமக்கு இங்கே கம்மியாகிடுச்சு. ஸோ எதை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அட்வான்ஸ்டு வைடு ஃபீல்டு சென்சர் சேட்டலைட் டேட்டா பேஸ் பண்ணி தான் இதை சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நமக்கு அக்ரிகல்ச்சர்ஸ் அப்படின்றது டவுன் ஆகும், இரிகேஷன்ஸ் கம்மியாகும், அதே மாதிரி லைவ்லிஹுட் அங்கே வாழ்கிற மக்களோட வாழ்வாதாரமும் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்தியா ஃபோக்கஸ் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நோ கிளைமேட் ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ், அதை தான் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரை கூட இதை சொல்லலாம் அப்படின்றாங்க. ஸோ இதில் இப்போ பட்ஜெட், இப்போ இந்த வருஷம் உள்ள பட்ஜெட்டில் 1 கோடி ஃபார்மர்ஸ் நேச்சுரல் ஃபார்மிங்க்கு ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு கூட இவங்க அலாட் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். ஸோ இதில் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதிய பிரகிருதி கிருஷி பதார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஹிந்தியில் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம தான் புதுசாக ஆரம்பிக்கிறோமா, இல்லை ஆல்ரெடி மற்ற கண்ட்ரீஸ்கள் ஆரம்பிச்சிருக்காங்களான்னு பார்த்தோம்னா, ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இவங்க ஆல்ரெடி எக்கனாமிக் நேச்சுரல் ஃபார்மிங்கிறத ஆரம்பித்து, ஸோ அவங்க ஃபெர்டிலைசரை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே எக்கனாமிக் ரைசஸ் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சது நம்ம பக்கத்தில் உள்ள கண்ட்ரீஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரீஸ்க்கே அந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னாக்கா, இந்தியா அப்படின்றது ஒரு வாஸ்ட் பாப்புலேஷன்ஸ் அண்ட் ஒரு வாஸ்ட் ஏரியா உள்ள கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம அவ்வளோ சீக்கிரமாக இந்த ஸ்டெப்பில் இறங்கிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்மளோட வீட்டு இருக்குல்ல, அந்த வீட்டோட ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு 59% கம்மியாகுமா. அதே மாதிரி ரைஸோட ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 32% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது குறைஞ்ச ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் அப்படின்றது நமக்கு கம்மியாகிடும். ஸோ ஃபுட் செக்யூரிட்டி கம்மியாகிடுச்சு அப்படின்னாக்கா, ஃபுட் கிரைன்ஸ் கம்மியாகிடுச்சுன்னா ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்றது நமக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, டிமாண்ட் அப்படின்றது பார்த்துட்டோம்னா நமக்கு கம்மியாகும். ப்ரைஸ், அந்த குட்ஸோட ப்ரைஸ் அப்படின்றது, அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னாக்கா, அதை இம்போர்ட் பண்ண ஆரம்பிப்போம். இம்போர்ட் பண்ணால் அதுக்கப்புறம் நம்மளோட சேவிங்ஸ், அதாவது மணி, அந்நிய செலாவணி அப்படின்னு சொல்கிற மணி என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதில் சொல்லும்போது. ஸோ ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நம்மளோட சாயிலோட ப்ரொடக்டிவிட்டி அண்டு ஃபெர்டிலிட்டி அப்படின்றது மட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், அது சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாக்கா, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, வீட் அண்ட் ரைஸ் அப்படின்றது ஒரு பேசிக் ஃபுட் மெட்டீரியல்ஸ்
ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு டாப் டு பாட்டம்லேருந்து இதுதான் வந்துட்டு மெயின் ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குது இந்தியாவில். ஸோ நம்ம இதை வந்துட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாமல் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம சீரியல்ஸாக இருக்கட்டும், மில்லட்ஸாக இருக்கட்டும், ஸோ இதுலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அதை சக்ஸஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டுக்கும் சீரியல்ஸுக்கும் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா பேலன்ஸ்டு அப்ரோச்சாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஃபார்மிங் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும், ப்ரொடக்டிவிட்டிக்கு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது மகாராஷ்டிரா ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் வந்துட்டு நியமனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. குடியரசுத் தலைவர் வந்துட்டு ஆணை பிறப்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுச்சேரியை வந்துட்டு கைலாசநாதர் வந்துட்டு இப்போ பதவியேற்கிறாருன்னு ஆளுநராகன்னு சொல்கிறாங்க. ஸோ நீத்தி ஆயோக் மீட்டிங்கில் பிஎம் கால்ஸ் ஃபார் கம்பைன்ட் எஃபோர்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீத்தி ஆயோக் மீட்டிங்கில் பிரைம் மினிஸ்டர் வந்து கால்ஸ் ஃபார் கம்பைன்ட் எஃபோர்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் என்னென்னா விக்ஷித் பாரத் 2047 அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. சேர்பர்சனாக இருக்கட்டும், வைஸ் சேர்பர்சனாக இருக்கட்டும், கவர்னிங் கவுன்சிலாக இருக்கட்டும். ஸோ கவர்னிங் கவுன்சில் வந்துட்டு பார்த்தோம்னா சிஎம் தான், எல்லா ஸ்டேட்டோட சிஎம் யூனிட் டெரிட்டரிஸை ஹெட் தான் வந்துட்டு இருப்பாங்க. அடோக் மெம்பர்ஷிப்ஸாக இருக்கட்டும், எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸாக இருக்கட்டும், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஸ்பெஷல் என்வைடியாக இருக்கட்டும். ஸோ எல்லாரோட அப்பாயிண்ட் பண்ணுறதும் அவங்கள வந்துட்டு இன்வைட் பண்ணுறதும் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாருமே பிரைம் மினிஸ்டர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 2 people died, 1 missing as basement of Delhi civil services coaching centers gets flooded அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இது வந்துட்டு எங்கன்னா ஓல்டு ராஜேந்திர நகர் டெல்லியில் வந்துட்டு இருக்குது. ஜஸ்ட் ஃபார் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அடுத்தது GNLF issues ultimatum to form separate கூர்கா லேண்ட் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நார்த் பார்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வந்துட்டு நம்ம நார்த் ஈஸ்ட் ரீஜனோட இணைச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் வந்துக்கிட்டு இருக்குது, ஒரு ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கல்ச்சுரலாக வந்துட்டு கூர்கா லேண்ட் அப்படின்றது ஒன்று வேணும் எங்களுக்கு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா அங்கே வந்துட்டு நேபாளி ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் வந்துட்டு இருக்காங்க டார்ஜிலிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூர்கா லேண்ட் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா 1980 இந்த ஒரு டிமாண்ட் வந்துட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சுபாஷ் கிஸ்ஸிங் அப்படின்றவர் வந்துட்டு கூர்கா நேஷ்னல் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றத்தை வந்து ஆரம்பித்தார். கூர்கா லேண்ட் அப்படின்ற மூமெண்ட் ஒன்று கூட வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு என்ன டிமாண்ட் பார்த்துட்டோம்னா செப்பரேட் ஸ்டேட்ஸ் ஃபார் கூர்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட எய்மாக இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு டியூரிஸ் அண்ட் தெரை ரீஜியன் ஆஃப் வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு கூர்கா லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களோட பேசிக் இன்கம், அந்த ஏரியாவில் உள்ள பேசிக் இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா டீ விளைவிக்கிறதும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு இவங்களோட பேசிக் இன்கமாக இருக்குது. இவங்களோட கல்ச்சுரலி எத்னிக்கலி இவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்காலோட. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு டிமாண்ட் இவங்க வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பரலை மிசைல்ஸ் அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, DRDO தான் வந்துட்டு இதை டெவலப் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் அப்படின்னு சொல்கிறாங்க பரலை மிசைலை. இது வந்து 500 1000 kilograms பேலோடு உள்ளது. இது வந்து குவாசி பேலஸ்டிக்ஸ் வெப்பன்ஸ் அப்படின்னு கூட இதை வந்து சொல்கிறாங்க. அடுத்தது விஷ்ணுபத் டெம்பிள்ஸ். ஸோ இது வந்து 1787 அகில்யாபாய் ஹோல்கர் ஆஃப் அகமதாபாத் அப்படின்றவங்களால வந்துட்டு கட்டப்பட்டது. இது வந்துட்டு கயா அண்ட் பீகாரில் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு ஃபல்கு ரிவரில் வந்துட்டு கரையோரத்தில் அமைஞ்சிருக்கிறதாகவும், இது வந்து டெடிகேட்டட் டு லார்டு விஷ்ணு பகவானை வந்துட்டு டெடிகேட் பண்ணுறதாகவும் கட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.